அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு? லாவண்யா, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் 17 வயது சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 3 சிறுவர்கள் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். சிறுமியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாட்டியுடன் மட்டும் வசித்து வந்த சிறுமி கொலை செய்து விடுவேன் என அப்பகுதியில் இருக்கக்கூடிய சிலர் மிரட்டல் விடுத்து கடந்த ஓராண்டாக சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து வந்தது தெரிய வந்தது. மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் 13 வயதான சிறுமி ஒருவரும் தன்னுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக சிறுமியை அழைத்து விசாரித்ததில் மேலும் சிலர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து 2 சிறுமிகள் இது மாதிரியான ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஓராண்டாகவே தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெற்று வந்ததும் பொதுமக்கள் மத்தியில் தற்பொழுது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. 17 வயதான சிறுமி கர்ப்பமான நிலையில் இந்த சம்பவத்தில் 14, 15, 16 என சிறுவர்கள், அதாவது சிறுவர்கள் 3 பேர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதும் ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு சிறுமியும் தற்பொழுது இதில் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் தற்பொழுது கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கையானது வலுத்து வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.